நாடாளுமன்ற மக்களவை நடைபெற்று வருகிறது. நேற்று ராகுல் காந்தி பேசியிருந்தார். அவருடைய கருத்துக்கள் சில நாடாளுமன்றத்தில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. இது சரியா தவறா என்று பொதுமக்களிடம் கேட்டோம். அவர்கள் கூறியது உங்கள் பார்வைக்கு. இது எப்படின்னா ஒரு வரலாறுல இருந்து எடுக்கிற மாதிரி ஒரு அவை குறிப்புல இருக்கிறது நாளைக்கு வரலாறு தான் அவை குறிப்புன்றது. இப்ப ஏன் இதை எடுத்ததுனால என்ன நடக்க போகுது அப்படின்னா பின்னாடி இருக்கிற வரலாறு இருக்காது அப்படின்ற மாதிரி தான். ஆனா நேத்திக்கு மட்டும் அவர் பேசின வீடியோ இந்தியா ஃபுல்லாமே பயங்கர வைரல் ஆயிருக்கு. நாடாளுமன்றத்துக்குன்னு சில மரபுகள் இந்திய நாட்டுல இருக்கு. அந்த இந்திய நாட்டுல உள்ள நாடாளுமன்ற மரபுக்கு எதிராக எவர் ஒருவர் பேசினா, அது இந்திய நாட்டோட பிரதமரா இருந்தாலும் அவர் பேசினா அந்த பேச்சு அவை குறிப்புல இருந்து நீக்கப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய பேச்சை ராகுல் காந்தி பேசினது அவை குறிப்புல இருந்து சபாநாயகர் நீக்கினது எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆரோக்கியமான விவாதமும் கூட. ராகுல் காந்தி மக்களை பிரதிபலிக்கிறார். அதாவது இந்திய மக்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்களோ அதே தான் பிரதிபலிக்கிறாரு. அவர் சொன்ன அனைத்து விதமான செய்திகளும் உண்மையான செய்தி தான். இதை நான் ஆதரிக்கிறேன். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது அன்னைக்கு அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லையும் இங்கே இன்னைக்கு இருக்க நடைமுறைக்கு மாறாக அது பொய்யான தகவலெல்லாம் நிறைய பரப்புரையில் சொன்னதுனால இன்னைக்கு மக்களவைக்குள்ள மக்களினுடைய குரலாக எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய குரலாக அது ஒலிக்கிறதாகவே நாங்கள் பார்க்கிறோம். நீக்கப்பட்டது உண்மையிலே சரியான ஒரு முடிவு தான். ஏன்னா அவையினுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி பேசக்கூடாத விஷயங்களை ராகுல் காந்தி தொடர்ந்து பேசி வருகிறார். அவருடைய இந்த பேச்சு 50 வயதுகளை கடந்தும் கூட அவருக்கு ஒரு முதிர்ச்சி இல்லை என்பதையே அவருடைய பேச்சு காட்டுகிறது. ராகுல் காந்தி சொன்னது எந்த தவறுமே இல்லை. அது சரியாதான் சொல்லி இருக்கிறாரு அவரு. அது அவை குறிப்புல இருந்து நீக்கிறது அது தவறான செய்தி. ஏன்னா அவர் ஒட்டுமொத்த இந்துக்கள்னு சொல்லலையே, பாஜக கட்சியில இருக்கிற இந்துக்கள்ன்றத மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரு. அது உண்மையும் தான். அதை நீக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. பாஜகவில் இருக்கின்றவர்கள் பேசுகின்ற கருத்தானது எங்களுக்குடைய வேற்றுமைகளை உருவாக்குகின்றது. நாங்கள் இந்துக்கள் அனைவருமே ஒற்றுமையாக தான் இருக்கின்றோம். இதில் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறது பாஜகவில் இருக்கின்ற இந்துக்கள் மட்டும்தான் தவிர ஒட்டுமொத்த இந்துக்களையுமே அல்ல. ஆகவே சபாநாயகர் அவர்கள் நீக்கி இருக்கிறது என்பது மிகவும் தவறானதாக என்னுடைய பார்வையில் நான் சொல்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.